இந்நாட்டு காவலகர் நீ. இந்நாட்டு உனக்குதான் இந்நாட்டு காவலகர். நான் என் ஊருக்கு நான் யார் தெரியுமா? ஊர்ல நான் யார் தெரியுமா? யாரா நீ? நான் தான் பூஜை. என்ன சொல்லாத. ஏன்னா நீ நாட்டார் பேர கிடையாது. நாட்டார் பூஜை கிடந்து அசிங்கமாக கரண்ட் மட்டும் சாப்பிட வரும்போது ஒரே பிரச்சனைங்க. பிரச்சனையா? சரியான சண்டை. என்ன அண்ணன் தம்பிங்க அடிச்சு ரோட்ல மாறுறாங்க. அப்படியா? செம பிரச்சனை. நான் தான் போய் தீர்த்து வைக்கணும். நீங்க நான் யாரு? நாட்டார் பூஜாரி பேர கேட்கல சத்தமா. நாட்டார் பூஜாரி பேர நேடா பிரச்சனை. அண்ணன் தம்பிக்குள்ள நேடா சண்டை கேட்டேன். ஐயா எங்க அப்பா எங்க அம்மா இல்ல எங்களுக்கு சேர்த்து வச்சது காக்காணி நானே 4 எருமாடு. இது சரிசமா பிரிக்கணும். உன்னை கேட்டார்கள். நான் தான் போய் தீர்த்து வைக்கணும். நீதானா? நான் யாரு? நாட்டார் பூஜாரி பேர. டேய் பெரியவனே நீ கஷ்டப்பட்டுக்கிற நீ இல்லாதனாகற உனக்கு காக்காணி நிலம் போடான்னு. காக்காணி நிலம் பெரியவனுக்கு நல்லது. டேய் சின்னவனே உன்னை நல்லா படிக்க வச்சுக்கிறான். நீ நல்லா வேலை இருக்கிற உனக்கு 4 எருமாடு போடான்னு. டேய் நான் எருமாடு பிரித்து விட்டாய். ஆனால் உன்னை போன்ற பெருந்தானகாரன் ஊரு போறாள் இருந்தா அந்த ஊரே செம்மமாக வாழும். நான் யாரு? நான் யாரு? சரி சொல்றேன். நாட்டார பூஜாரி பிரிச்சு வச்சுடுங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. மறுபடியும் பிரச்சனை மறுபடியுமா? ஐயோ அண்ணன் தம்பி வச்சு மாறுறாங்க. ஏண்டா செம்ம சண்டை. எதனால? நாங்க போய் தீர்த்து வைக்கணும். நீதானா? நான் யாரு? நாட்டார பூஜாரி நாடா இப்பதான் பிரச்சனை தீர்த்து வச்சுட்டு போனேன். அண்ணன் தம்பிக்குள்ள மறுபடியும் நாடா பிரச்சனை கேட்டேன். ஐயா நீங்க காக்காடி நிலம் பத்தீங்க. நான் ஏற வந்து பயிர் வச்சுட்டேன். பயிர் அறுவடை பண்ற நேரம் 4 எருமாடு வந்து பயிர் மேய்ஞ்சிச்சு. பயிர் வந்து மேய்ஞ்சிச்சு. கஷ்டமல்லவா? ஒரு பயிர் வைக்கிறது எவ்வளவு கஷ்டம். அறுவடை பண்ற நேரம் 4 எருமாடு வந்து பயிர் மேய்ஞ்சிட்டா பயிர் வச்சு சுமார் போனா என்ன பண்ணா? எத்தா கட்டிய நேர போய் எருமாடுகள் வச்சுட்டான். வச்சுட்டான் பாவி. டேய் பயிர் போயிடுச்சு. அதனாலயா அந்த மாடு மொண்டிக்கணும் போய் தம்பி கண்ணு தெரிஞ்சு போச்சு. சரி மாட்டுக்கார வச்சு அவன் காலம் வரையாது கூடாது. அம்மா அவன் காலம் அங்க அவங்க அண்ணுங்கிற எத்தனை கட்டிய நேர அண்ணங்கால ஓடிக்கலாம். ஒன்னும் பாரு அவங்க அண்ணி குறுக்கு வந்துச்சு. சரி என்னாச்சு? அவன் அண்ணி எவ்வளவு கெஞ்சுது. எப்ப அவங்க அண்ணன் பண்ண தப்புதான் என் மூஞ்ச பாரு முகத்தை பாரு விட்டுருப்பாரு எவ்வளவு கெஞ்சுது. தம்பிக்காரங்க ஆத்திராடுங்களே என்ன பண்ணோம்? அச்சா பாரு அண்ணி வயிற்று மேல வச்சிட்டான். பாவம் அண்ணி 4 மாசம் கற்போம். இவன் அச்சடி 4 மாசம் கற்பம் கழிச்சு சரியான பிரச்சனை. நான் தான் போய் தீர்த்து வைக்கிறோம். நான் யாரு? பெரியவனே அவன் மாட்டுக்கார வச்சானு கேட்டேன். ஐயா பயிர் எல்லாம் மேஞ்சிச்சு. நான் தான் மாட்டுக்கார வச்சேன். குற்றத்தை ஒத்துக்கினா பெரியவனே அவன் மாட்டுக்கார சரியா வரைக்கும் உங்க வீட்டுல இருந்து கட்டுறாங்க. மாட்டுக்கார சரியா வரைக்கும் உங்க வீட்டுல இருந்து பாத்துக்கோ. சரியான திருப்படா. நான் யாரு? சின்னவனே உங்க அண்ணி கற்பத்தை கழிச்சடான்னு கேட்டேன். ஐயா எங்க அண்ணன் கால உடைக்கலாம் தான் போனேன். எங்க அண்ணி குறுக்க வந்துச்சு. எங்க அண்ணி கற்பத்தை நான் தான் கழிச்சேன். உண்மையை ஒத்துக்கினா சின்னவனே மண்ணி மறுபடியும் 4 மாசம் கர்மா வரைக்கும் மூடிக்கிட்டு மாட்டுக்கு மத்த வித்தியாசம் ஐயா அந்த ஊர்ல சேர்ந்து அச்சாம்பார் அடி அதை வாங்கிட்டு வந்துருக்கேன். ஆமா இந்த மாதிரி பிரச்சனை வீட்டுல இருக்குதா? இந்த பிரச்சனை எங்க வீட்டுல நீ வராது. ஏன்னா நீ நாட்டாரு பேரு கிடையாது. நாட்டாரு கூச்சேரு பேரன்றே நீ வந்தா என் ஊரே கெட்டிடும். வராது ஐயா. ஊர்ல பிரச்சனை தீர்த்து வைக்கிறேன். என் பிரச்சனையை யாரும் தீர்த்து வைக்க மாட்டேன். ஏன் நடிகா? நான் நடிக்கிறேன். ஊர்ல இருக்கிற பிரச்சனையா தீர்த்து வைக்கிறேன். என் பிரச்சனையை யாரும் தீர்க்க மாட்டாங்க. உனக்கு பிரச்சனையா? என்னோட நெருப்பு நீ உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு நான் தீர்த்து விடுகிறேன். மேல்மா எல்லா பிரச்சனையுமா? ஆமா நடா எல்லா பிரச்சனையும் தீர்த்து போற. அவர் யார்? எப்பேற்பட்டவர்? இந்த நீலபுரி சாம்ராஜ்ய அதிபதிரா? அதிபதி கொற்றவன். அவர் தீர்க்க பிரச்சனையே இல்ல. நீ என்ன சாதாரண காவல்காரன்? நீ தீர்க்க மாட்டாரா? நீ சொல்லி தீர்த்து வச்சாங்க. எருமாட்டு வயிற்றில் பிறந்தானே மனிதனாக பிறந்து விட்டான். என் முதல் பிறந்திருக்கானே தீர்ப்பு சந்தேகம் வேண்டாம். முதல்ல பிரச்சனை எல்லா பிரச்சனையுமா? என்னால முடியாது எதுவுமே. சத்தியமா? சத்தியமா ஏமா எல்லாம் பாத்துக்கப்பா சத்தியம் பண்றேன். எல்லாம் கொஞ்சம் தீர்த்து என்னால முடியாது எதுவுமே இல்லை.
நீ கண்ணி பிரச்சனை தீக்கல ஆலயத்தை பையன் எத்தனை கம்பெனி அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிட்டு தெரியுமா ஆலயத்துல உங்களை பண்ணாத முதல்ல பிரச்சனை சொல்லு என் பிரச்சனையா ஐயா நான் பிறந்தோடனே எங்க அம்மா இறந்துட்டாங்க சொல்லவே அதுக்குள்ள வர்றேன் என்ன உங்க அம்மா சேர்த்தாங்களா நான் எங்க அம்மா சத்துக்கு சிரிக்கிறோம் பாரு ஐயா நான் பிறந்தோடனே எங்க அம்மா இறந்துட்டாங்க எங்க அப்பா தான் என்ன வச்சாரு என்ன சாப்பாடு ஆக்கி துணி துவச்சு கொடுத்தா ஆளாக்கிட்டாரு பகல்ல கம்பெனி வச்சாரு ஸ்ரீபெரும்புத்தூர் உண்டாய் கார் கம்பெனில நைட்ல நாடத்துக்கு வருங்க எத்தனை நாளைக்கு தான் எங்க அப்பா கஷ்டப்படுவாரு எனக்கு துணி துவச்சு கொடுப்பாரா சாப்பாடு ஆக்குவாரா எவ்வளவு கஷ்டப்படுவாரு எல்லா வேலையும் தம்பியா செய்கிறா என் மனசு ஒரு ஆசை அப்பாவுக்கு ஒரு 2 பேர் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் உன்னை போல மகன் எல்லோருக்கும் பிறக்க வேண்டும் எங்க அப்பா சொன்னேன் அப்பா நீ 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கோ நீ கஷ்டப்படுறதுல போதும் அப்படின்னு எங்க அப்பா சொன்னேன் எங்க அப்பா நான் சொன்னாரு எனக்கு வயசாயிடுச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கினாரு கடமை என்னவா எங்க அப்பா லக்காடி நின்று மொப்ப லக்காடியா ஏன்டா தப்பு பேசுற என்ன கல்யாணம் பண்ணி சொல்றாரு நான் பகல்ல கம்பெனி வேலை செய்யறேன் சரி கார் கம்பெனி வேலை செய்யறேன் நைட்ல கூத்து வந்துறேன் ஏன் முன்னாடி யார் பாத்துக்கிட்டு யார் பாத்துக்கிட்டு நம்ம பையன் கூத்து பொண்ணு மருமகன் வச்சுக்க அதாவது மருமகன் மகள சமம் தப்பு யோசிக்காத இந்த பிரச்சனை நம்ம தீர்த்து வைக்கணும் நான் என்ன பண்ணேன் அப்பா நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் உன் சண்டை குத்து உன்னிட்டு போச்சு பாத்தியா நான் சொன்ன உடனே நேரா பக்கத்துல போனோம் பொண்ணு கேட்கலாம் அங்க போனா பொண்ணு கூட 2 ஊர் போறோம் 3 ஊர் போறோம் 4வது ஊர் ஏரி கரும்பு பொம்பளை வராங்க ஏரி கரும்பு 2 பொம்பளை ஐட்டா ஒரு பொம்பளை புள்ள மாதிரி பொம்பளை எங்க அப்பா சொன்னேன் என்ன சொன்ன அப்பா 2 பொம்பளை வராங்க ஐட்டா ஒண்ணு வராங்க புள்ள ஒண்ணு வராங்க ஐட்டாக்கு அம்மா இருக்கும் புள்ள மகத்து பொண்ணா இருக்கும் நீ அம்மாவை கட்டினா பொண்ணு கட்டி அங்க பின்னாடியே போனோம் அவங்க வீட்டுல பொண்ணு கேட்டோம் அவங்களும் தயாராக வந்தா தள்ளி விட்டலாம் போனோம் கல்யாணமும் ஆயிடுச்சுங்க வீட்டுக்கு வந்துங்க வீட்டுக்கு வந்ததான் பிரச்சனை திருமணம் முடித்து விட்டது வீட்டுக்கு வந்தா பிரச்சனை சொல்லுறாயே என்ன பிரச்சனை நான் சொன்னேன் ஐட்டாக்கு அம்மா இருக்கும் புள்ள மகத்து பொண்ணா இருக்குது அப்படியே பல்ட்டி வச்சுட்டு இருக்காங்க பல்ட்டியா புள்ள மகத்து அம்மாவா ஐட்டாக்கு தான் பொண்ணா நான் அம்மாவை கட்டினேன் என் பொண்ணு எங்க கட்டினேன் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இனிமேல் தான் பிரச்சனையா ஆரம்பம் ஒரு வருஷம் கழிச்சு 2 பேருமே குழந்தை போந்துச்சு ஒரு வருஷம் 2 பேருமே குழந்தை போந்துச்சு நல்ல விஷயம் நீ யார தப்பு பேசுற எனக்கும் பையன் எங்க அப்பாவுக்கும் பையன் நல்லது நல்லா பொருந்துச்சு என் பையன் எங்க அப்பாவை நான் கூப்பிடுவோம் எங்க அப்பாவை ஏடா உனக்கு பிறந்தவன் கோப்பனை தாத்தா தான் வைக்க வேண்டும் அடிங்க என் பொண்ணு தானே எங்க அப்பா கட்டிக்கிறான் மரியாதை கெட்டுப்படும் என் பொண்ணு தான் எங்க அப்பா கட்டிக்கிறான் சரி எங்க அப்பனும் பொண்ணு என்ன கூப்பிடும் ஒப்பர் பிறந்தவன் என்ன உன்னை அண்ணா அவன் பொண்ணு தானே நான் கட்டிக்கிறேன் நல்லா கேட்டுக்கோ அம்மாவை நான் கட்டிக்கிறேன் என் பொண்ணு எங்க அப்பா கட்டிக்கிறான் எனக்கு பொண்ணு எங்க அப்பா நான் கூப்பிடுவோம் எத்தனை சொன்னாலும் உனக்கு பிறந்தவன் ஒப்பனை தாத்தா இது யாருக்கு தெரியாதா யாரா என்ன அவ்வளவு வேகமா கட்டி போயிருக்கீங்க நான் மிருகக்காரன் கத்தி கையில என்ன பண்ணுவேன் நான் நண்டி கத்தி கையில எடுத்தா ஒரு கால் ஒரு கை மாறு கை வாங்குவேன் அதெல்லாம் வேலை தெரியாது சேர்த்து வேலை தெரிஞ்சுவா வேலை தெரிஞ்சு என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவேன் கத்தி கையில மொத்த ஒரே குத்து சூத்து தான் ஊத்தணும் புறம்போக பையா அது போலீஸ் கேஸ் ஆயிடும்டா போலீஸ் கேஸ் ஆயிடும் இவர் போய் நேரா காவல்துறை அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு வச்சுக்கோ அவங்க இவர் முஞ்சில காத்து போவாங்க எதுக்காக அவன் கத்தியா தான் சூத்து குத்துற என்ன பண்ணுங்க மகாய் வச்சிட்டு செய்வேன் இப்படி மாறி கிளம்பி எவன் தாயா இருக்காங்க நான் மாத்தி தோப்பி சொல்லி ஏத்திட்டு இந்த பிரச்சனை இப்ப தீர்க்க முடியாது கொஞ்ச நேரத்தில் நாட்டு மகளை கேட்டு தெரிந்து கொண்டு இந்த பிரச்சனை தீர்த்து வருகிறேன் நாட்டு மகள் கேட்க இதெல்லாம் தெரியாதா தித்தில் நின்று அதாவது சொல்ல முடியலை நான்கு 7 பேர் அன்பு கொண்டார்கள் அவர்கள் சொன்னார் அப்படியா பேரன்பு மிக்க பெரியவர்களே வருங்கால வாலிபச்சங்களே தாய்மார்களே என் பிரச்சனை யார் தீர்த்துக்கிறீங்களோ என் கூலி 1500 ரூபாய் சத்தியமா போய் நீங்க குத்துறேன் அப்படி நீங்க தீர்த்து வைக்கலாம் 600 ரூபாய் கொடுங்க அவர் கொடுக்கலைனாலும் நான் கொடுத்து விடுறேன் சரி நம்ம நீர்மட சமயங்களே எங்கூர் நன்மை போக
நீலகிரி சாம்ராஜ்யத்தில் ஆமா. எங்க பார்த்தாலும் மகிழாசுரம் வாழ்க மகிழாசுரம் வாழ்க என் வாய்ச்சூர் இருக்கிறார்களா? அது ஏன் கேக்குறீங்க? எங்கெல்லாம் நினைக்கிறீங்க? ஏரிக்கிற ஓரம், காவா ஓரம், கத்துங்கிற ஓரம், பொண்ணுங்கிற ஓரம், ஆத்துல எங்கெங்க தண்ணிக்கிற வேலையை தப்பு. அப்படியே மயிலாசுரன், மயிலாசுரன். அங்க என் பேரை சொல்லுமா? உன் பேரை சொன்னா புடிக்கணும். அவனை பயம் அப்படியே அது பேரு. ஏய் நம்ம நீலகிரி சாம்ராஜ்யத்திலே தானே வார்ப்பாடு ஜாமம் நமது கோட்டையிலே தாராமாடுகள் யாவரும் இருக்கிறார்களா? உங்க கொட்டையில என்ன நல்லா இருக்கிறாங்க? கோட்டை கோட்டையா? எல்லோரும் சமைக்க இருக்கிறார்களா? சிரிக்காத. மத்த நீ சிரிச்சுனா அப்படியே சீரகம் வாங்கி வராங்க சொல்லுங்க. அது மட்டுமல்ல இந்த மூன்று உலகம் ஒருவர் எனக்கு நீங்க இந்த மூன்று உலகத்தில் எனக்கு நீங்கள் யாரும் இருக்கிறார்களா? யாருமே கிடையாது. நீங்க தான். நான் தான். நீங்க தான். என்ன விட யாருமே கிடையாது. யாருமில்லை. யாருமே. என்ன ஒரு சந்தேகம்? ஆமா ஐயா, உடலோ மனித உடல், முகமோ எருமை முகம். அப்படியா? எப்படி நீங்க பிறந்தீங்க? சரியாதா? ஆமாயா. டேய், டேய். நீ சிரிச்சனாலதான். சரி சொன்னேன். நீ கேட்டீங்களே சொல்கிறேன். அதாவது என் முகம் மனிதனோடு இருக்கிறாயே, நீ எப்படி பிறந்தான்னு கேட்கின்றாய். எப்படி பிறந்தது சொல்கிறேன். நான் உங்களை வச்சிருந்தேன். நீ கேட்கிற சொல்கிறேன். அதாவது முன்பொரு காலத்தில் என்பவரோ வரமுடிவர் வரமுடிவர். அனைவரும் சிவனையே வருவது வழக்கம். ஒரு நாள் தேவதா தேவேந்திரன் தேவகோவனா கூட்டி தேவரே அசுத்தோல அதிகம் இருக்கிறது. அவரிலிருந்து தாக்காத்து கொலை வேண்டாம், இஷ்ட தியாகம் வேண்டும். இஷ்ட தியாகம் அது ஏக நடத்த வேண்டும். அது ஏகத்தை யார் நடத்தினால் வெற்றி பெற முடியும் என்று யோசித்தான் தேவேந்திரன். அந்த சரியான யோகம் மறுபடியும் நடத்த வேண்டும். மறுபடி வந்தால் வரமுடிதான் நடத்த வேண்டும் சொன்னார். அதற்கு யார் அனுப்பி வைத்தால் வரமுடிவர் அவர் வாசிக்கு வரவரை தட்டாமல் வருவார் என்று யோசித்து தூராசனை அனுப்பி வைத்தார்கள். தூராச முனிவரை. ஆனா தூராச வந்த முனிவர் வந்த உடனே அடே வரமுடி என்ன நினைத்தார்? செவிசாய்க்கவில்லை. இரண்டாவது முறை அடே வரமுடி ஏன் நினைத்தார்? அந்த நேரத்தில் வரமுடிவன் ஏதோ மந்த மனிதர்கள் செயல்பட்டதனால் கோபத்தில் தூராச முனிவர் மோசமான தூராச முனிவர் அவர் கோபமாக சப்பிடுவாரு. அதாவது மூன்றாவது முறை அதே வரமுடி என் உடனே திடுக்கி நேரத்தில் வரமுடிவன் எப்படி திடுக்கி எழுந்து வாருங்கள் வாருங்கள் என் செவியை கேட்கவில்லை. நான் எவ்வளோ மக்கள் செயல்பட்டேன் மன்னிக்கும் மன்னிப்பு கேட்டால் வரமுடிவன் மன்னிப்பாரா? கோபத்தில் சேர்ந்தவன் தூர்வாசன் அதே வரமுடி நான் ஒரு அழுத்தம் ஏதோ மக்கள் செயல்படுகிறோம் உங்களுக்கு சாமத்தை கொடுக்கிறேன். அடுத்த பிறவி மனிதன் உடல் என் முகம் கூடி அடக்கிறாங்க. அதாவது லங்காசுரனை பிறகு சாப்பிட்டார். ஆனால் தூராசு கொடுத்த சாப்பிடும்படி நான் என் மூத்தல் பெண்ணொட்டி இதற்கான தேவர்கள் 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 சமமான வேண்டும். இப்போது சிவன்